அதாவது பிரம்மாண்டமாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ எவ்வளோ ஏக்கரா எவ்வளோ பிளாட்ஸ் பண்ணிக்கிறீங்க? டோட்டல் 55 ஏக்கர்ஸுங்க. ஓகே. இதில் 75 பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மினிமம் 21 சென்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் பொறுத்து வந்து இது ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி. இங்கே கஸ்டமர் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாங்க, யூனிவர்சல் கஸ்டமர்ஸ். ஓகே. இப்போ இந்த ஹில்ஸ் ஏரியாவை பொறுத்தளவுக்கு செக்யூரிட்டி எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? செக்யூரிட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் சஃபாரி ஃபார்ம்ஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபென்ஸ் அப்போ பொதுவாக இங்கே வந்து பார்க்குறவங்க மெயினாக வந்து ஒரு சுற்றி பார்த்தா கால் வலிக்குமேன்னெல்லாம் நினைக்க வேண்டாம். எலக்ட்ரிக் வண்டியே இருக்குது, அதில் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்குறது இந்த காட்டு இதோடய கொடுப்பீங்களா? ஆசிட்டிஸ் இங்கே என்ன இருக்கும்? ஆசிட்டிஸ் ஃபுல் ஃபர்னிஷ்டு, அதாவது காட்டு, பெட்டு, சோஃபாஸு எல்லாமே. டிவி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவி கொடுக்குறாங்க. ஓகே. ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பண்ணி தரீங்க. பட் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. அதுதான் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வந்து இப்போ பர்சன்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஐட்டம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் தீமோட ஒரு லேண்டை இப்போ தான் பார்க்குறது முறை. வணக்கம் பிரதர். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். சொல்லுங்கள், நம்ம பேர், நம்ம இங்கே லேண்ட் என்ன நேம் வச்சுருக்கிறோம், எவ்வளோ ஏக்கராஸு? வணக்கங்க. என் பேர் மூர்த்தி. நம்ம நிற்கிறது வந்து எக்ஸாக்டாக சஃபாரி ஃபார்ம்ஸுங்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் தீம் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளார நம்ம நின்றுருக்கோம். ஓகே. ஓகே. எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க இது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. காரமடை ஜங்ஷன்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ். ஓகே. ஓகே. டுவர்ட்ஸ் ஊட்டி ரோடு. தட் மீன்ஸ் ஊட்டியோட அதர் பேரலல் ரோட்டில் வரணும். ஓகே. 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 பொதுவாக வந்து ஒரு லேண்டுன்னும் போது இவ்வளோ ஏக்கராஸ், அதாவது பிரம்மாண்டமாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ எவ்வளோ ஏக்கரா எவ்வளோ பிளாட்ஸ் பண்ணிக்கிறீங்க? டோட்டல் 55 ஏக்கர்ஸுங்க. ஓகே. இதில் 75 பிளாட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. மினிமம் 21 சென்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் தி பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே. மீதி கஸ்டமருக்காக ஒரு 60 பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓகே. இப்போ டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனி ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி போகிறோம். பொதுவாக இந்த தீம் பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் தீம் கொண்டதுக்கு காரணம் என்னங்க? ஆஃப்ரிக்கன் தீம் கொண்டது காரணம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆனகட்டி ஹில்ஸ் மேலே. ஆனகட்டி ஹில்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஆனகட்டி ஹில்ஸோட ஃபுட் ஸ்டெப்ஸில் தான் இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக அந்த ஹில்ஸ் லொக்கேஷன், அந்த கொஞ்சம் அந்த பிளேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் இருக்கிறதுனால க்ரீனரிஸ் எல்லாமே இருக்கிறதுனால அந்த தீம் கொண்டாடலாங்கிற ஒரு ஐடியாவில் ஓகே சஃபாரி ஃபார்ம்ஸ்ன்னு ஆஃப்ரிக்கன் தீம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 40 பிளாட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்களா? 40% போயிருக்கு. 70 பிளாட்ஸில் ஒரு 40% போயிருக்கு. ஓகே. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் பொறுத்து வந்து இது ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி. இங்கே கஸ்டமர் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாங்க, யூனிவர்சல் கஸ்டமர்ஸ். யூஎஸ், யூகே, ஹைதராபாத், மேஜர் சிட்டிஸ் இந்தியாங்க. அப்புறம் நம்ம லோக்கல் கோயம்புத்தூர், ஈரோடு இந்த கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஓகே. பீப்புள் லைக் மைண்டட் பீப்புள், ஒரு ஃபார்ம் லேண்டில் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதில் என்ஜாய் பண்ணணும், இத்தனை அம்யூனிட்டிஸ் உள்ளே வருது. ஸோ நம்ம ஒரு தனியாக வீடு கட்டினா இத்தனை அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் பண்ண முடியாதுங்கிறதுனால ஸோ அந்த லைக் மைண்டட் பீப்புள் ஆர் கெட்டிங் இன்சைட். என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிரதர்? நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற ஏரியா வந்து கேஃபிடேரியாங்க. ஓகே. ஓகே. இது வந்து பார்த்துருக்கீங்க கிளாஸ் டைப்பு, அந்த ஆஃப்ரிக்கன் சஃபாரி டைப்பு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் கொண்டு வந்துருவோம். ஓகே. அதாவது தட் நம்ம அந்த எண்டில் வந்து மாடல் வில்லாஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கும். ஓகே. வில்லாஸ் பொறுத்தளவுக்கு என்ன பட்ஜெட்டில் இருக்குங்க? வில்லாஸ் பொறுத்து மினிமம் ஒரு 30 lakhsல வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஓகே. அது பெட், கர்டன்ஸு, எல்லாமே இன்டீரியர் ஃபர்னிச்சரோட எல்லாமே ஒரு 30 lakhs பட்ஜெட்டில் கொடுக்குறோங்க. சூப்பர். அதுக்கு உண்டான மாடல் வில்லாஸ் நம்ம இனிமேல் போய் பார்க்க போகிறோம், அந்த எண்டில் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ இந்த ஹில்ஸ் ஏரியாவை பொறுத்தளவுக்கு செக்யூரிட்டி எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? செக்யூரிட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் சஃபாரி ஃபார்ம்ஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபென்ஸ் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். அதர் தான் பார்த்து கேட்டில் வந்து பார்த்துருக்கீங்க, பெரிய கேட் இருக்குது, செக்யூரிட்டி இருக்காங்க, 24 hours செக்யூரிட்டிங்க. ஸோ இப்போ நம்ம நின்றுக்கிறதுங்க, இப்போ நின்றுருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நம்மளோட மாடல் ஹவுஸுங்க. ஓகே ஓகே. இந்த மாடல் ஹவுஸ் வந்து 50 cents ஒரு மாடல் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஓகே. கஸ்டமருக்காக பண்ணது. இது வந்து 1000 square feet சிங்கிள் பெட்ரூம், ஹால் வித் கிச்சன் வித் ஒரு ரெஸ்ட் ரூமோடு பண்ணியிருக்கோங்க. பட் இதில் இன்னொரு விஷயம், எல்லாமே கல் வச்சு கட்டிக்கிறீங்க. இப்போ நாங்கள் வாங்குற கஸ்டமரும் கல் வச்சு தான் கட்டணுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சஃபாரி ஃபார்ம்ஸுங்கிறது ஆஃப்ரிக்கன் தீமில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது இது வந்து நம்ம ஒரு அந்த தீம் பேஸ் பண்ணி தான் இந்த வில்லா பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் நாட் நெசசரி. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டையும் நம்மளோட ஐடியாவையும் டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி ஃபைனலைஸ் பண்ணலாம்ங்கிறது ஆர்கிடெக்டை வச்சு அதுக்கு அவங்களோட டெய்லர் மேடு தாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணி. அப்போ பொதுவாக இங்கே வந்து பார்க்குறவங்க மெயினாக வந்து ஒரு சுற்றி பார்த்தா கால் வலிக்குமேன்னெல்லாம் நினைக்க வேண்டாம். எலக்ட்ரிக் வண்டியே இருக்குது, அதில் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க, அதாவது நமக்கு சொன்னாங்க, அதாவது மாடுலரோட பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, என்னென்ன இருக்குது. இது ஒரு பேக்கேஜுங்க. இது ஒரு மாடல் ஹவுஸ் வந்து ஒரு பேக்கேஜாக 30 lakhsக்கு ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வித் ஒரு பெட்ரூமு வித் ரெஸ்ட் ரூம் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். அதாவது பேக்கேஜ்னா எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் இல்லாமல் வீடு மட்டும் 30 lakhsக்கு வித் இன்டீரியர் ஃபுல் ஃபர்னிஷ்டாக கொடுக்குறோம். வாங்க ஃபர்னிஷிங் பார்த்துருவோம், அது என்ன எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த மாதிரி வீடு தான் கட்டணும் இல்லைங்களா? ஆமாம், ஆன்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த டோரும் ஆன்டிக் தான். எல்லாமே டீக்குங்க. டீக்கு, மெயின் டோர் டீக்கு ஆன்டிக்கில் பண்ணிடுவோம். ஓகே, பாருங்கள் கைப்பிடி வருங்க ஆன்டிக்கில். சூப்பர். வா, உள்ள சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ். ஆமாம், ஃப்ரெஞ்ச் விண்டோ. நீங்கள் இந்த விண்டோன்னு சொல்ல முடியாது, டோர் கம் விண்டோ. நீங்கள் இதிலிருந்து அந்த பக்கம் போனோன்னு வி ஹேவ் சம் பிளேஸ் டு சிட், ஒரு பால்கனி மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ இப்போ இது வந்து ஹால் கம் கிச்சன் இல்லைங்களா? ஆமாம், பரவாயில்லைங்களே, ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு காம்பேக்டாக நம்ம வந்தால் என்ன பண்ணணும். சூப்பர். இங்கே டைனிங். இது டைனிங்கும் பாருங்கள், உட் பேஸ் எப்படி பண்ணிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜு. ஓகே, அப்படி இங்கே உள்ளே போனால் சார் இது பெட்ரூம். ஓ, பெட்ரூம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெட்ரூமு. அடேங்கப்பா. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க, கர்டன்ஸ் போட்டிருக்கோம், அங்கே வார்ட்ரோப் போட்டிருக்கோம். ஓகே, பெட்ரூம் நல்லா இருக்குது சார். ஈவன் ரெஸ்ட் ரூம் டோர்ஸ் கூட டீக்கில். இப்போ நீங்கள் கொடுக்குறது இந்த காட்டு இதோடய கொடுப்பீங்களா? ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன இருக்கும், ஆஸ் இட் இஸ் ஃபுல் ஃபர்னிஷ்டு. அதாவது காட்டு, பெட்டு, சோஃபாஸு எல்லாமே, டிவி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவி கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ரூமு. ஓகே, எல்லாமே டீ குட் தான். எல்லாமே டீ குட்டில் பண்ணியிருக்கோங்க. ஓகே, சூப்பர் சார். ஃபேன்ஸ் இருக்குங்க, ஏசி போட்டிருக்கோம். ஓகே, இது எல்லாமே எல்லாமே இன்க்ளூடட். நம்ம எதுவுமே வாங்கணும்னு கிடையாது. இந்த கட்லு மற்ற இதெல்லாம் வாங்கணும்னே கிடையாது. நீங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணீங்கன்னா கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், ஆஸ் இட் இஸ் பண்ணி. சூப்பர். எவ்வளோ நாளுக்குள்ளே இது பண்ணி தருவீங்க? வித்தின் ஒரு 3 months, 3 months 3 or 4 months. அது நம்ம கேட்குற ஒரு கஸ்டமைஸ் அக்கார்டிங்லி அந்த டைம் டியூரேஷன் லேபர் எல்லாம் பார்த்து எவ்வளோ குயிக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போது வீடு பார்த்தோம், அப்படியே பின்னாடி அங்கே இருக்கிறது என்னங்க சார்? நம்ம பார்த்தோம்னா பேக் சைடில் இருக்கிறது ஒரு ஜிம்முங்க. ஓகே, ஜிம்மு பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக ஒரு ஸ்கொயராக போடாமல் நம்ம ஒரு அழகாக அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet வளர்ந்த ட்ரீஸே வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து நம்ம த்ரூ அவுட் தி ப்ராஜெக்ட் நல்ல க்ரோன் அப் ட்ரீஸே வச்சு கொடுத்துருவோம். ஸோ தட் இப்போ பார்க்குற ஆம்பியன்ஸ் விட உங்களுக்கு வந்து இனி க்ரீனரி ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரீஸ் எல்லாம் வளர்கிறப்போ இனி க்ரீனரி நல்ல காத்தோட்டமாக இன்னும் நல்லா ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா டெவலப் ஆகி நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்ன சார் வரப்போகுது? ஒரு ஸ்பா ஒன்று வரப்போகுது இல்லையா, ஸ்பா வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப் ரோப். அதாவது ஜிப் ரோப்புன்னா குழந்தைங்க வந்து அந்த எண்ட்லேருந்து இங்கே வந்து கயிறு தொங்கிட்டு விளையாண்டுட்டு வர்ற மாதிரி. ஓகே, அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது. இப்போதைக்கு இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு ட்ரீம்ஸ் இருக்குது. சில சொல்லாததையோ அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இனி கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ், இனி கொஞ்சம் அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொண்டாடலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பண்ணி தரீங்க, பட் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே. அதுதான் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வந்து இப்போ பர் சென்ட் வந்து 1.25 லட்ச ரூபாய்
கொடுத்துட்ருக்கோங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் டெவலப் ஆகிறப்போ இனி வந்து ஒரு 6 months 3 months ஒன்ஸ் டெவலப் ஆக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இத்தனை அம்யூனிட்டிஸோட நீங்கள் ஒரு 30 lakhs ஒரு வீடு பண்ணி உள்ளே இருக்கிறீங்கன்னா தனியாக பண்ணோம்னா ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்காது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே கொண்டாடுறோம். எலக்ட்ரிக் கார்லேருந்து குழந்தைங்க விளையாடுற ஜிப்லைன்லேருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க. ஓகே, அதாவது வயசானவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னாலுமே சுற்றி பார்க்கணுனாலுமே எலக்ட்ரிக் கார் எல்லாமே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குழந்தைங்க விளையாடணும் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கொண்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். எனக்கு என்ன தெரிஞ்சுக்குதோ என்ன கேட்கணுமோ அந்த விஷயங்கள் நான் கேட்டிருப்பேன். ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்குது இல்லை இதை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போய்ட்டுருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம்.